குறிப்பிட்ட சதவீதம் வாங்குவாரு, ஒரு செகண்ட் பிளேஸ் வரலாம் இல்லை தேர்ட் பிளேஸ் வரலாம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, ஆனாலும் யாரும் கருத்து கணிப்புல வந்துட்டு கூட இவர் வந்துட்டு வருவார்னு யாருமே சொல்லலை. இன்னைக்கு வந்துட்டு 108 சீட் வந்துட்டு அவர் வந்திருக்காருன்னா அதுவும் அறிமுகம் இல்லாத ஒரு அந்த அவருடைய எம்எல்ஏஸ் வேட்பாளர்கள். அதே மாதிரி எல்லா எதிர்கட்சியில ட்ரோல் பண்றாங்க. அவரை போட்டு குடும்பத்தையே பார்க்காதவன், அப்பா பேச்சு கேட்காதவன், இவன் ஒரு சிஎம்மா, இவன் ஆட்சி நடத்தினா எப்படி இருக்கும். ஆனா அவங்க ஐடியில் இருக்கிறவங்க இளைஞர்கள் அவங்க வச்சு ட்ரோல் பண்ணாங்க இவங்களை. ஏன்னா அவங்களை சமாளிக்கவே முடியல, அவங்க சின்ன பசங்களை இவங்களால சமாளிக்க முடியல. உறுதிமொழி எடுக்கும்போது ஆண்டவன் மீது நான் ஆணையிட்டு சொல்றேன், அரசாங்கத்தோட பணத்தை, உங்க பணத்தை நான் எடுக்க மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களையும் எடுக்க விடவே மாட்டேன். அப்படின்னா என் கூடன்னு சொன்னா நாட் ஒன்லி எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ், அரசு அதிகாரிகளும் இதுல வராங்க. அந்த செந்தில் பாலாஜா அவர் பாருங்க வருஷ கணக்குல போயிட்டு ஜெயில இருக்காரு, சொத்துக்கு போலக்கு மறுபடியும் சிஎம் வந்தோடனே அவர் மினிஸ்டரா கொடுக்குறாரு. இது எப்படி மக்கள் அதை ஏத்துப்பாங்க? அதெல்லாம் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம். ஏன்னா டிஎம்கே தான் இவ்வளவு சீட்டு தான் கொடுப்பேன்னா அவங்க அதுல ஏன்னா நம்ம கெஞ்சுன்னு போய் காங்கிரஸ் போய் கெஞ்சுறாங்க அவங்கள்ட்ட, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கூடுதலா கொடுங்க 2 சீட்னு கேட்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்றதான் காங்கிரஸ்ல இவங்களுக்கு வேலை செய்ய ஆள் கிடையாது, டிஎம்கே தான் வேலை செய்யறாங்க. அதனால டிஎம்கே மதிக்கிறதே கிடையாது இந்த காங்கிரஸ். நம்ம பிஜேபிக்கு எதிர்ப்பா முந்திக் கொள்ளுவோம். பிஜேபி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, விஜய்க்கு பிஜேபி தூக்கிடக்கூடாது. அடுத்தது பிஜேபி தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் எம்பி அங்க போயிடும், கம்ப்ளீட்டா போயிடும். விஜய் கட்சியில இன்னைக்கு 70க்கும் மேல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் ஃபுல்லா ஒதுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்துல. அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு திருமாவளவன் சார் வீழ்ச்சிக்கு காரணமே எம்பி இளைய பெருமாள் அவருடைய பேர்ல தான் அதுவும் வந்திருக்கு. ஒரே ஒரு சீட். ஏன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அவர் விசிகேங்கிறது அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக தொடங்கின கட்சி. அவரை மக்கள் ஏன் தூக்கி போட்டாங்கன்னு சொன்னா, ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தெல்லாம் விஜய் கையில எடுத்துட்டாங்க. எல்லாம் விதவைகளா ஆயிட்டாங்க. ஏடிஎம்கே பீரியட்ல நாங்க வந்தோடனே எல்லாருக்கும் தாலி கட்டி வச்சிருவோம். நாங்க இப்ப வந்தோடனே எல்லாருக்கும் தாலி கட்டி வச்சிருக்காங்க அவங்க. ஏன்னா இவங்க விதவையாக்கல. ஏன்னா இவங்க 5 வருஷம் டாஸ்மாக்ல வருமானத்தை பார்த்து இவங்க போயிட்டாங்க. விஜய் சார் இப்ப படிப்படியா நம்ம குறைக்கிறதுக்கு அவர் முதல் எடுத்திருக்காரு. ஏன்னா ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடாது, வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கக்கூடாது, அந்த டாஸ்மாக் எல்லாம் மூடணும்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்கிறது நல்லதுதான், அது மூடட்டும். இப்ப சாராயம் குடிச்சா என்ன சத்து வந்துருது? ஊட்டச்சத்து. என்ன சொல்றான்? வாழ்க்கை தரம், உடல் நல மேம்பாட்டை யாரு? அரசுதான் மக்களுக்கு கொடுக்கணும். நீ சாராய கடை ஓபன் பண்ணி வச்சுட்டு நீ பாட்டு குடிச்சிட்டு சாவு, எனக்கு காசு வந்தா போதும்னா, அப்போ இன்னைக்கு விழா விதவைகளும் குழந்தைகள் தான் இருக்காங்க. நீங்க ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேஸ் போட சொல்லுவீங்க, அவன் 4 கிலோமீட்டர் நடந்தா போய் குடிச்சிட்டு வருவான், அதுதானே குடிச்சிட்டு வருவான். என்னது இது கவர்மெண்ட்? என்ன உத்தரவு? போலீஸ் நாங்க என்ன பண்ண முடியும்? ஈவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் அங்க அபியூஸ் பண்றாங்க பெண்கள் தான். அதையும் சிஎம் தடுக்கணும். ஏன்னா இது அவர் அந்த ஸ்லீப்பர் செல் சொல்வார்ல, அதே மாதிரிதான். அந்த கேங்கை கண்டுபிடிக்க முடியாது, எங்க யார்கிட்ட மாத்தி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. முக்கால்வாசி நாமக்கல், திருப்பூர், அந்த ஈரோடு, சேலம் இந்த சைட்ல இருந்தா பெண்கள் பாவம் இன்னசென்ட்டா வீட்டு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்களை கடத்திட்டு போயிட்டு நெட்டி முறிக்கிறாங்க. அதுக்கு இவர் பதிலுக்கு முறிக்கிறாரு. ஏன்னா நீ ஒன்னாலதான் நான் இங்க நிக்கிறேன். அவர் சிஎம் அப்ப பாக்கல. ஈவன் அவங்க மோடி சார் கூட அப்படிதான். நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம அந்த வயதானவர்கள் காலில் விழுந்தா இவர் காலில் விழுந்துருவாரு. அதான் பண்றாரு இப்ப விஜய் சாரும். விஜய் சார் இன்னைக்கு அவர் உறுதிமொழி எடுத்து உங்களை எல்லாமே சொல்லிட்டார். மக்களுக்கு என்ன செய்ய போறேன், எம்எல்ஏஸ் எப்படி இருக்கணும், நான் அதுக்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரை ரோல் மாடலா எடுத்துட்டு நம்ம சிஎம் எப்படி மக்களை மதிக்கிறாரு, நம்ம சிஎம் எப்படி ஹானஸ்டா இருக்காரு, நம்ம இந்த மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு நீங்க பண்ணுனீங்கன்னா நிச்சயமா சிஎம்க்கு நல்ல பேரு, இந்த வாக்களித்து உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நல்ல பேரு. ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ தமிழக அரசியல் சூழல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்மோடு அனுசுயா டெய்சி அவர்கள், ஊடகங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், அதே போல் அரசியலை முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க யாருன்னு தெரியும். முன்னாள் ஏடிஎஸ்பியாக இருந்தாங்க. ராஜீவ்காந்தி அந்த படுகொலை நடந்ததில் அவங்க அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் காயம்பட்டாங்க. அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. அது குறித்தெல்லாம் பல நேரங்களில் அவங்க பேசியிருக்காங்க. இன்று இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து நம்மோடு பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். அதிமுக திமுக 2 கட்சி தோல்வி அடைஞ்சிருக்குது. புதிதாக 2 வருடம் தான் ஆயிருக்கு. தாவேகா விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கார். எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த மாற்றம் தேவைதான் இந்த தமிழகத்துக்கு. மக்கள் ஏன்னா அந்த 2 கட்சிகளும் ஒரு 60 ஆண்டு 50 ஆண்டு அப்படி ஆட்சி செய்த பிறகு, ஏன்னா இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள், ஏன்னா இவங்க கடந்த ஒரு 60 ஆண்டுக்கு மேல ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த அந்த காலத்துல இருந்த அந்த வயதானவர்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இல்ல, அவங்க அந்த தலைவர்களை நேசித்த விதம், இது எல்லாமே இப்ப மாறி போச்சு.
ஏன்னு சொன்னா இன்னைக்கு அரசியல் என்னன்னா, நம்ம தமிழக அரசியல் எடுத்துக்கோங்களேன். இப்போ காங்கிரஸ் காமராஜருக்கு பிறகு சீஃப் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. அதுல வந்து எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹானஸ்டா இருந்தாங்க. அப்புறம் சிஎம்லாம் டிஸ்ஹானஸ்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு சொத்து குவிப்பு வழக்குல ஜெயிலுக்கு போற அளவுக்கு 2 சிஎம் மாத்தி மாத்தி நம்ம தமிழகத்துல. அப்போ மக்கள் நிச்சயமா வந்துட்டு வெறுத்திருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு இப்ப அது வந்து ஒரு வாரிசு அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. கலைஞருக்கு பிறகு அவங்க மு.க. ஸ்டாலின் வந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க பையன் வராரு. அப்ப அதுவும் மக்கள் வந்து வெறுக்கிறாங்க. ஏன்னா இது ஜனநாயக நாட்டுல அரசியலுக்கு வந்துட்டு வாரிசுகள் வரலாம். ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாரிசு வந்தா பரவாயில்ல. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின்லாம் அவங்களுடைய சிஎம் வந்து அதாவது எம்எல்ஏ ஆயிட்டு உடனே மினிஸ்டர் ஆயிட்டு அதுக்கு பிறகு வந்து டெப்டி சிஎம் ஆகுறாரு. ஏன்னா அங்க அவ்வளோ அவங்க கலைஞர் டாக்டர் கலைஞர் காலத்துல இருந்த அவங்களுடைய மினிஸ்டர்ஸ்லாம் சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அவங்களோட வீழ்ச்சிக்கு தோல்விக்கு காரணம் வந்துட்டு டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் வந்து வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து டெப்டி சிஎம் ஆக்குன்றது தான் அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணம். அதே மாதிரி ஒரு இப்போ ஜெயலலிதா பீரியட்ல இருந்தது ஆட்சி வேற. அதே மாதிரி எம்ஜிஆர் ஐயா இருந்தது வேற. இப்போ எடப்பாடி ஐயா வந்த உடனே ஏன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ கிடையாம போயிடுச்சு ஏடிஎம்கேக்கு. அவங்க எம்ஜிஆர் தொடங்கின கட்சி வந்துட்டு அந்த ஃபேஸ் வேல்யூ கிடையாது போயிடுச்சு. ஏன்னா அவங்களோட நல்லா ஆட்சி பண்ணி இருந்தாலும் ஆனாலும் வந்து மக்கள் மத்தியில வந்துட்டு இன்னைக்கு அவங்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தாலும் ஆனா ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு மெஜாரிட்டி அவங்க வரவே இல்லை. அதனால இந்த 2 அரசுகளும் தள்ளி ஏன்னா விஜய் சார் வந்து இவ்வளவு 2 வருஷத்துல ஏன் வந்து மக்கள்கிட்ட வந்துட்டு இவ்வளவு பெரிய பேர்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு ஒரு சினிமா நடிகர். அதனால வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அதே குறிப்பா வந்து இளைஞர்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்துட்டு ஆட்சி அதாவது அவர் வந்துட்டு அரசியலுக்குள்ள வரும்பொழுது நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர் வந்துட்டு ஒரு புதிய ஒரு முதல்வர் வந்தா இல்ல புதிய ஏன்னா இந்த இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வரும்போது ஆல்டர்னேட்டிவா லீடர்ஸே கிடையாது. யாருக்கு போடலான்னு தெரியாது. இவங்க வருவாங்க, ஏடிஎம்கே வருவாங்க, இல்ல டிஎம்கே வருவாங்க. அதனால மக்கள் வந்துட்டு 2 பேர் மேலயும் வந்துட்டு ஒரு வெறுப்பு தான். ஏன்னா ஏன்னா ஒரு புதிய யாராவது ஒரு தலைவர் வந்தாதான் வந்துட்டு மக்கள் வந்து மாத்தி போட முடியும் அந்த ஓட்டை. அப்ப யார் தலைவர்னு தெரியல. அந்த டைம்ல தான் இவர் வராரு. இப்போ வந்துட்டு ஒரு வீக்கான பீரியடா இருக்குது. அரசியல் தமிழக அரசியல் வந்துட்டு இப்ப ரொம்ப சொல்லிக் கொள்ளக்கூடிய தலைவர்கள் கிடையாது. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 50 வருஷத்துக்கு பிறகு அதுவரையும் டாக்டர் கலைஞர்கிட்ட தான் இந்த ஆட்சி இருந்துச்சு. அவர் இறந்த பிறகுதான் இப்ப இவர் வராரு, சிஎம் வராரு. அதே மாதிரி வந்துட்டு இப்ப ஏடிஎம்கேலயும் வந்துட்டு நல்ல தலைவர்ல மேடம் ஜெயலலிதா இறந்த பிறகு அதுலயும் வழி நடத்தக்கூடிய நல்ல தலைவர்கள் மக்களுக்கு தெரிந்த தலைவர்களா இல்லை. அதுலயும் வந்துட்டு குழப்பம். ஏன்னா அவங்க மேடம் சசிகலா அம்மா வந்துட்டு அந்த சொத்து குப்பி வழக்குல போய் தண்டனை அனுபவிச்சது. அதே மாதிரி இப்போ வந்து இப்ப யாரு வந்து முதல்வர் இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரே தகராறு. இதனால வந்து இவங்களோட வீழ்ச்சிக்கு காரணம். அந்த டைம்ல தான் வர்றாரு விஜய் சார் வராரு. ஏன்னா யாருமே நினைக்கவே இல்லை. ஏன்னா விஜய் சார் வந்துட்டு கருத்து கணிப்பு எல்லாமே வந்துட்டு நிச்சயமா டிஎம்கே தான் வருவாங்க. இவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்குவாரு. ஒரு செகண்ட் பிளேஸ் வரலாம் இல்ல தேர்ட் பிளேஸ் வரலாம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர ஆனாலும் யாரும் கருத்து கணிப்புல வந்துட்டு கூட இவர் வந்துட்டு வருவார்னு யாருமே சொல்லல. அந்த அளவுக்கு இருக்கும்பொழுது இன்னைக்கு வந்துட்டு 108 சீட் வந்துட்டு அவர் வந்திருக்காருன்னா அதுவும் அறிமுகம் இல்லாத ஒரு அந்த அவருடைய எம்எல்ஏஸ் வேட்பாளர்கள் யாருனே தெரியாது. வேட்பாளர் முகமே தெரியாது. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து அவ்வளவு மினிஸ்டர்ஸையும் தோக்கடிக்கிறாங்க. இதுக்கு காரணம் விஜய் சார் தான். விஜய் சார் என்ன சொல்றாரு, நான் ஒவ்வொரு வேட்பாளரும் நான் தான், தமிழகத்துல நான் தான் வேட்பாளர், நீங்க என்ன மட்டும் பாருங்க, நீங்க மித்த வேட்பாளரை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் மக்கள் அவரை நினைச்சுதான். ஏன்னா அவரோட வாக்குறுதி அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன், நான் இன்னைக்கு வந்துட்டு நம்பர் 1 பிளேஸ்ல இருந்தேன் சினிமால, அதெல்லாம் விட்டுட்டு இந்த எனக்காக என்னை இந்த அந்த நம்பர் 1 பிளேஸ்ல சினிமால கொண்டாந்து வைத்த இந்த தமிழக மக்களுக்கு நான் எதையாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அரசியலுக்குள்ள வராரு. அதே மாதிரி அவங்க ஏன்னா அவங்க குடும்பத்துல கூட அவங்க மனைவி கூட வந்து அவர் வந்து அரசியலுக்கு வரதை விரும்பல, அவங்க பிள்ளைங்க கூட வரதை விரும்பவே இல்லை. அவர் நம்பர் 1 நடிகராகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா விஜய் மட்டும்தான் யாரு வந்துட்டு அது எத்தனை அவருக்கு தடங்கள். ஏன்னா அவருக்கு 2 கட்சிகளும் வந்துட்டு விஜய்க்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க. அதே மாதிரி குடும்பமும் அவங்க அப்பா ஒருவேளை அம்மா வந்துட்டு அவருக்கு ஒத்து போயிருப்பாங்களா, அவரு அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு
கொஞ்சம் அவங்க ஒத்து போயிருப்பாங்களான்னு தெரியல. அவரு ஏன்னா நீ சினிமாவை விட்டுட்டு அவர் வந்து அரசியலுக்கு வரத அவங்க குடும்பம், அவரோட பிள்ளைகள், அவங்க மனைவி சுத்தமா விரும்பவே இல்ல. அந்த அத்தனை எதிர்ப்புகளும் மீறி தான் அவர் வந்துட்டு அரசியலுக்குள்ள வராரு. அ ஏன்னா என்னன்னா நானே பேசியிருக்கேன். மேடம் சங்கீதா அவர்கள் இப்ப போய் டைவர்ஸ் குடுக்க வேணாமே! அ ஏன்னா இதுக்கு முன்னாடி குடுத்திருந்திருக்கலாம். இப்ப அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நிக்கும்போது, இந்த குடும்ப தகராறு கொண்டாந்து, மக்கள் மத்தியில வந்துட்டு இவ்வளோ பெரிய அவமதிப்பு அவர் குடுக்க வேண்டாமே! குடும்பத்துல இருந்து. அதுவும் சொந்த மனைவி, பிள்ளைங்க குடுக்க வேண்டாமே! அதனால இப்ப அவருக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. ஏன்னா குடும்பத்துல சப்போர்ட் இல்ல, மனைவி சப்போர்ட் கிடையாது. அதே மாரி எல்லா வந்து எதிர்க்கட்சிகளும் ட்ரோல் பண்றாங்க அவர. போட்டு. குடும்பத்தையே பார்க்காதவன், அப்பா, அப்பா பேச்சு கேட்காதவன், இவன் ஒரு சிஎம்மா, இவன் ஆட்சி நடத்தினா எப்படி இருக்கும்? அப்படின்னு எவ்வளோ அவர வந்துட்டு மோசமா, எவ்வளோ இழிவா பேச முடியுமோ பேசுனாங்க. ஆனா, அதுக்கெல்லாம் அவர் வாயே திறக்கவே இல்ல. ஆனா, அவங்க ஐடில இருக்கிறாங்களே இளைஞர்கள், அவங்க வச்சு ட்ரோல் பண்ணாங்க இவங்கள. என்ன அவங்கள சமாளிக்கவே முடியல அவங்க சின்ன பசங்கள இவங்களால சமாளிக்கவே முடியல. ஆனா வந்துட்டு, இவ்வளோ பெரிய வெற்றி வாங்கிட்டு, இன்னைக்கு வந்து எப்படி ஒரு மாடர்ன் கவர்ன்மெண்ட் தான் அவருது. இப்ப ஆட்சி அவரு வந்து முதலமைச்சரா பதவி எடுத்ததிலிருந்து, நீங்க பார்க்க போனா ட்ரெஸ் கோடே மாத்திட்டாரு. இவங்க எல்லாரும் கரை வேட்டி தான், வெள்ளை வேஷ்டி தான். அவங்க கட்சி அந்த கொடியோட வந்து கரை வேஷ்டி. அத ஃபர்ஸ்ட் மாத்திட்டாரு. அவர் எந்த கரையும் வேட்டியும் கட்டவும் இல்ல. அழகா ஃபாரின் ஸ்டைல்ல இப்ப ட்ரம்ப் எல்லாம் அமெரிக்க அதிபர் போடுற மாரி, அழகா இது ட்ரெஸ் கோடு. இது ஒரு சிஎம்மா இருந்தா போடலாமே! ரொம்ப அழகா இருக்குது அது. ஆனா ட்ரெஸ் கோட ஃபர்ஸ்ட் மாத்திட்டாரு. அதாவது அவரு 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 அது அந்த தேர்தல் இப்போ அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச் இருக்குல்ல, அதுல அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு பார்த்தீங்களா? நான் ஒரு வெளிப்படையான, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சி குடுப்பேன். அப்படின்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட். அதே மாரி நான் வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணுவேன். ஏன்னா எங்கேயும் மூஞ்ச மூடிட்டு போய் உங்களுக்கு தெரியாம நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அதே மாரி வந்து அந்த பவர் சென்டர் என்ட்ட தான் இருக்கும். ஏன்னா அவர்ட்ட இருக்கும், ஒய்ஃப் கிட்ட இருக்கும், அப்பாட்ட இருக்கும், அம்மாட்ட இருக்கும், இல்ல இந்த மந்திரிகிட்ட இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். நான் ஒன்லி பவர் சென்டர். நான் தான். என்ன தவிர வேற யாருமே எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கும் பிறகு நான் வந்து ஒரு எளிமையானவன். நான் பசின்னா எனக்கு என்னன்னு தெரியும். நான் சாதாரண குடும்பத்துல இருந்து தான் வந்தேன். அதே மாரி எனக்கு இப்ப என்னன்னா, என்னோட ப்ரையாரிட்டி என்னன்னா, இளைஞர்கள் இந்த போதையினால அவங்க எல்லாரும் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள நான் மீட்டெடுக்கணும். அத நான் இன்னையிலேருந்து ஆரம்பிப்பேன். அதே மாரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அதுக்காக அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அது ஒண்ணு. அதுக்கு கையெழுத்து போட்டாரு போல. மின்சாரம் வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது. ஆனா இவரு கொஞ்சம் அதிகமா தராரு போல இருக்கு. 200 யூனிட்ஸ். அது ஆல்ரெடி. அந்த 3ம் ஏன்னா அஸ் அ ஹோம் மினிஸ்டர் ஒரு காவல்துறையுடைய மந்திரி அவரு. அவரு வந்துட்டு எப்படி ஒரு அதிரடி ஏன்னா இது 2 தான் வந்துட்டு ரொம்ப பிரையாரிட்டி குடுக்கணும். என்னன்னா, இன்னைக்கு போதையினால இளைஞர்கள் கெட்டு போறதும், இன்னைக்கு பாலியல் வன்புணர்ச்சிக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஆக்குறதும், இது 2 தான் வந்துட்டு இப்ப தமிழகத்துல பிரையாரிட்டி அதாவது இருந்துட்டு இருக்கு. அதனால அத நான் வந்து நிச்சயமா அத நான் வந்து சரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த ஸ்பீச்ல இருந்துச்சு. அதே மாரி இப்ப மக்கள் வந்துட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க? மக்கள் வந்துட்டு ஒரு மின்சாரம், அல்ல வந்து சாலை வசதி, இல்ல தண்ணீர், இதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க அரசட்டேருந்து. ஆனா அதுக்கு நான் பிரையாரிட்டி குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரேஷன், சாலை போக்குவரத்து, இந்த சாலை சீரமைப்பு, அப்புறம் வந்து கல்வி, அப்புறம் குடிநீர், மின்சாரம், இத நான் முக்கியமா நான் பார்த்துருவேன். இப்போ ஏன்னா நான் குடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஏன்னா இப்ப கஜானாலாம் காலியா இருக்குது. நான் போயிட்டு பார்த்து என்ன இருக்கு, உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அவகாசம் குடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, நிச்சயமா அவரு உறுதிமொழி எடுக்கும்போது, ஆண்டவன் மீது நான் ஆணையிட்டு சொல்றேன். அரசாங்கத்தோட உங்க பணத்த நான் எடுக்க மாட்டேன். என் கூட இருக்கிறவங்களையும் எடுக்க விடவே மாட்டேன். அப்படின்னா என் கூடன்னு சொன்னா, நாட் ஒன்லி எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ், அரசு அதிகாரிகளும் இதுல வராங்க. அப்போ ஒரு நான் கரப்டிவ் நான் ஒரு கவர்மெண்ட் குடுப்பேன்னு சொல்றாரு. அதனால இத மாரி யாரும் டிக்ளேர் பண்ணல. எந்த சிஎம் வந்து இதுவரையும் அவங்க சத்தியப்பிரமாணம் எடுப்பாங்க, உறுதிமொழி எடுப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச்லே நான் மக்களோட பணத்தை எடுக்க மாட்டேன். அது உங்களுக்கும் தெரியும். எனக்கு அந்த பணம் தேவையில்ல. என் கூட இருக்கிறவங்கள நான் எடுக்க விட மாட்டேன். அப்படிங்கும்பொழுது, இது மறுபடியும் அவர் கொள்கை தலைவரா எடுத்தாரே காமராஜர். அதே மாரி இருக்குது இப்ப. ஒருவேளை காமராஜருக்கு பிறகு நம்ம இந்த வார்த்தையை கேட்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் தான் சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு ஒரு நான் கரப்ட் ஒரு சிஎம் சொல்லிட்டு.
அதுக்கு பிறகு எம்ஜிஆர் சார் இருக்கும்போது அவர் நான் கரெக்டா இருந்தாரு, ஆனா மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் ஜெயலலிதா மேடம் வந்து அது தலைகீழ மாறி போச்சு. ஏன்னா சொத்து குவிப்பு வழக்குலயே அவங்க பலமுறை வந்து அவங்க சிறைச்சாலை போயிட்டு வந்தாங்க. அப்புறம் இவங்க கலைஞரும் சர்க்காரியா கமிஷன் கரப்ட், ஏன்னா அவங்க பொண்ணு 2Gல போனாங்க. ஈவன் காங்கிரஸ்ல வந்துட்டு நம்ம சிதம்பரம் சாரும் சொத்து குவிப்பு வழக்குல போயிட்டு வந்தாரு. இதுல எல்லா கட்சிகளும் இந்த சுதந்திரத்துக்கு பிறகு இந்த ரத்தத்தை சிந்தி அன்னைக்கு இருந்த தியாகிகள் எல்லாம் துரோகிகளா மாறி இவங்கள்ட்ட அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு வந்துட்டு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தாங்க, தன்னோட உயிரை கொடுத்தாங்க, தன்னுடைய பொருள்கள் எல்லாம் கொடுத்து ஆங்கிலேயன்ட்ட இருந்து அவங்க சுதந்திரத்தை வாங்கின இந்த சுதந்திரத்தை இப்போ இருக்கக்கூடிய இந்த இப்போ இதுக்கு முன்னாடி வந்த ஆட்சியாளர்கள் வந்துட்டு அப்படியே தன்னுடைய சொந்த குடும்பத்துக்காக அந்த மக்களை பத்தி, மக்கள் நலனை பத்தி அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. தன்னுடைய சொந்த குடும்பத்துக்காக சொத்து குவிப்பு. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, அந்த செந்தில் பாலாஜா அவர் பாருங்க வருஷ கணக்குல போயிட்டு ஜெயில இருக்காரு, சொத்து குவிப்பு வழக்கு. மறுபடியும் சிஎம் வந்தோடனே அவரை மினிஸ்டரா கொடுக்குறாரு. இது எப்படி வந்து மக்கள் அதை ஏத்துப்பாங்க? அதெல்லாம் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அதனால இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிஎம் வந்து ஏன்னா கோடிக்கணக்கில் அவர் சம்பாதிச்சுட்டு வந்துட்டார். ஆனா அவருக்கு பணம் வந்து ஒரு பெருசா தோணாது. ஏன்னா அவரு பொய்யா சொல்லவே மாட்டாரு. ஏன்னா பணம் ஆசை இருந்துச்சுன்னா அவர் கண்டினியூவா படத்துல நடிச்சுட்டே இருந்திருக்கலாம். அதெல்லாம் நான் விட்டுட்டு எனக்கு என்ன நீங்க உயர்த்தி வச்சுங்க இந்த சினிமால, உங்களுக்கு நான் ஏதாச்சும் நான் பண்ணணும், நான் பணம் இனிய சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஈவன் சொந்த வீட்டுல குடும்பத்துல சொன்னது கூட கேட்காம இன்னைக்கு அவர் வந்தாரு. ஆனா இந்த மக்கள் தூக்கி அவரை சிஎம் உட்கார வச்சுட்டாங்க. நம்மளோட தமிழக மக்கள் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க, கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாட்டத்துல நமக்கும் பங்கு உண்டு. எனக்கும் அது மகிழ்ச்சி தான். இப்ப நீங்க ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்ததுனால இந்த கேள்வி உங்கள்ட்ட கண்டிப்பா கேட்கணும். தேர்தலுக்கு முன்பு விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே ஒரு சில பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனா அது இல்ல, காங்கிரஸ் மாநில தலைவர் உட்பட திமுகவோட தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இப்பொழுது விஜய் வந்து ஒரு 108 சீட்டு வந்த உடனே கொஞ்சம் சீட்டுகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு முதல் ஆளாக இப்ப துண்டை போட்டு நாங்க கூட்டணிக்கு வரோம், எங்களுக்கு மினிஸ்ட்ரியும் கொடுங்க அப்படிங்கிறத இதை எப்படி பாக்குறது? இல்ல, அவரு 2010 அவங்க தலைவர் ராகுல் காந்தி அவரோட இவர் வந்து பேசியிருக்காரு போல இருக்கு. அப்போ அந்த மக்கள் மன்றமா, மக்கள் நற்பணி மன்றமா இருந்த அவருடைய அந்த ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, மக்கள் நற்பணி மன்றமா வைத்தவர்கள் மறுபடியும் அதை கட்சியா மாத்திருக்காங்க. அப்ப வந்து அவர்கிட்ட ஏன்னா அந்த ஏஜ் குரூப் அவங்க, ஏன்னா இப்ப ராகுல் தலைவரும் இவரும் அந்த ஏஜ் குரூப். அதனால ஏன் நீங்க ஒரு கட்சி தொடங்குங்கன்னு சொல்லிட்டு அவரு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாராம். அதனாலதான் அவர் அந்த மக்கள் நற்பணி மன்றத்தை வந்துட்டு போல் இருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு, கட்சியா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா வந்து அது முன்னாடில இருந்து காங்கிரஸ்ல உள்ள அந்த நம்ம தலைவர் ராகுல் காந்தியோட அவர் பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது என்னன்னா, இப்போ இப்ப காங்கிரஸ்ல வந்துட்டு அதிருப்தி அப்படின்னு சொன்னா இது வந்து பெரிய அதிருப்தி. என்னன்னா 67க்கு பிறகு காங்கிரஸ் வந்துட்டு ஆட்சிக்கே வரல. அவங்க இண்டிபெண்டா நின்னாலும் அந்த 2014 நின்றுருக்காங்க போல இருக்கு, படுதோல்வி. இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்துதான் வந்துட்டு அவங்க கூட்டணியில இருந்தாதான் காங்கிரஸ் வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு நிக்க முடியும், அந்த கட்சி இருக்கும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்கும்பொழுது, முன்னாள் பாரதமர், அவங்க எம்ஜிஆர் சாரோட தான் கூட்டணி வச்சாங்க. ஏன்னா அவங்க டிஎம்கே கவர்மெண்ட்டை சுத்தமா வெறுத்தாங்க, அது கரப்ட் கவர்மெண்ட்னாங்க ராஜீவ் காந்தி தலைவர். அப்போ வந்து எம்ஜிஆரோட கூட்டணியில இருந்தாங்க, மேடம் ஜெயலலிதா கூட இருந்தாங்க. ஆனா ஜெயலலிதா மேடம் ஏதோ அவங்க ஒரு மாதிரி நம்ம சோனியா அம்மாவை பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால வந்து அவங்க போய் டிஎம்கேயோட கூட்டணி வச்சாங்க. அப்புறம் ஆஃப்டர் அந்த நம்மளுடைய டெத் ஆஃப் அந்த இவங்க ராஜீவ் தலைவர் வந்து படுகொலைக்கு பிறகு அவங்க வந்து டிஎம்கேவோட கூட்டணி வச்சு இவங்க ரொம்ப வருஷம் இப்போ அந்த கூட்டணியில் தான் 20 வருஷத்துக்கு மேல, 25 வருஷம் மேல கூட்டணியில இருக்காங்க. ராஜீவ் தலைவர் இறந்த பிறகே வந்துட்டாங்க இங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா தொண்டர்கள் வந்துட்டு டிஎம்கே காரங்க மதிக்கிறது இல்லை எங்களை. ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து சீட் வந்து அலகேஷன் வந்து ஃபுல்லா அவங்க தான் பண்றது. ஏன்னா டிஎம்கே தான் இவ்வளவு சீட் தான் கொடுப்பேன்னா அவங்க வந்து அதுல, ஏன்னா நம்ம கெஞ்சணும் போய் காங்கிரஸ் போய் கெஞ்சுறாங்க அவங்கள்ட்ட, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கூடுதலா கொடுங்க 2 சீட்டுன்னு கெஞ்சுறாங்க. ஏன்னா அவர் சொல்றதுதான். அதே மாதிரி கேண்டிடேட்டும் அவர் சொல்றதுதான்.
அந்த சிஎம் சொல்றதுதான். இப்ப இவங்க விருப்பத்துக்கு நிக்க முடியாது போல இருக்குது. ரெண்டாவது, அதுல வந்துட்டு இப்ப தேசிய கட்சிங்கிறதுனால 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு தலைவர் மாத்திட்டே இருக்காங்க. அந்தந்த தலைவர் யாரு விசுவாசமா இருக்காங்களோ அவங்கள தூக்கிக்கிறாங்க. அப்படியே ஒரு குரூப்பிசம் தான். இந்த தலைவருக்கு விசுவாசமா ஒரு 10 பேர், இந்த தலைவருக்கு இப்படி அது ஒரு குரூப்பிசமா மாறி இன்னைக்கு இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு சந்ததிக்கு போயிட்டு சீட்டு வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது, ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குது. அதனால போய் கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கிறாங்க. முகம் தெரியாத பிள்ளைங்கள் அவங்க. அவங்க எங்க ஃபாரின்ல படிக்கிறாங்க, வெளியூர்ல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சீட்டு வாங்கிடுறாங்க. இங்க கட்சியில உழைச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா தொண்டர்கள், அவங்கள பத்தி யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அதனால வெறுத்துட்டாங்க. ரெண்டாவது, முன்னாடி இருந்த தலைவர்களோட பிள்ளைங்க கூட, ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஹானஸ்டா இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் சம்பாதிச்சு வைக்கவே இல்லை. அதனால அவங்களோட பிள்ளைங்க எல்லாமே எல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் வேலைக்கு போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில வந்துட்டு கட்சியை வந்து எடுத்து நடத்துறதுக்கு அவங்க வரவே இல்லை. ஏன்னா இப்ப எம்பி இளைய பெருமாள் எங்க ஊர் தான், அவருடைய பையன் இப்ப ஜோதிமணி வந்திருக்காரு. ஜோதிமணி அந்த கட்சியில இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு 3 முறை எம்பியா இருந்து எம்எல்ஏவா இருந்து தமிழக காங்கிரஸ் தலைவரா இருந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட கொண்டாடுறதுக்கு காரணமா இருந்த அவங்க எல்இபின்னு சொல்லுவோம் இளைய பெருமாள் அவர்கள், அவங்க குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியாது. அவங்க பிள்ளைங்கெல்லாம் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அந்த மாதிரி, ஏன்னா எனக்கு தெரியும், அவங்க கூட நான் படிச்சிருக்கிறேன். அதனால அவங்களும் அரசியல் யார் அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அப்ப உள்ள தியாகிகளா இருந்தவங்க. ஈவன் கக்கன் ஃபேமிலி எடுத்துக்கோங்க, அவரும் அரசியலுக்கு யாரும் வந்த மாதிரி தெரியல. காமராஜர் ஃபேமிலி அவங்க சொந்தக்காரங்க இப்பதான் 3ஆம் தலைமுறைன்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ் வராங்க. ஆனா வந்து காமராஜருக்கும் டைரக்டா யாருமே கிடையாது, அரசியல் வாரிசு கிடையாது. கக்கன், காமராஜர் இவங்களுக்கெல்லாம் அப்போ இவங்க அப்போ வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போயிட்டாங்க. இந்த காங்கிரஸ் கட்சி எடுத்து நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுடைய பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் 10 சீட்டு 12 சீட்டு வாங்கிட்டு அவங்க அப்படியே ஒத்திக்கிட்டு, ஏன்னா காங்கிரஸ்ல இவங்களுக்கு வேலை செய்ய ஆள் கிடையாது, டிஎம்கே தான் வேலை செய்யறாங்க. அதனால டிஎம்கே வந்துட்டு மதிக்கிறதே கிடையாது இந்த காங்கிரஸ். உங்கள்ட்ட வந்து பூத் ஏஜென்ட் கூட ஆள் கிடையாது என்பாங்க. அப்படியே போனாலும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பவர்ஸே கிடையாம போயிடுச்சு. அதனால இந்த விஜய் வரும்பொழுது அவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா நமக்கு ஒரு மரியாதை கொடுப்பாரு. ஏன்னா இந்த டிஎம்கேல போய் நம்மள மட்டமா பேசி பேசி நம்ம போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2ஆ பிரிய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், விஜய் சார் வரும்போதேவே நம்ம கொஞ்சம் அவரோட அலையன்ஸ் வைக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா வந்துட்டு செல்வ பிறந்தகை சார்லாம் இப்ப எம்எல்ஏவா இருக்காங்க. அந்த எம்எல்ஏஸ் அவங்க எல்லாம் வந்துட்டு ஒத்துக்கல. ஏன்னா அவங்களோட கூட்டணியில் இருக்காங்களே, அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? இப்ப 40 எம்பி அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்களே, எப்படி ஒத்துப்பாங்க? அதனால இதுல 2ஆ பிரிஞ்சுட்டு இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் பேசிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப அது ஒரு சான்ஸ், பெரிய சான்ஸ் வந்துருச்சு. யாரு? காங்கிரஸ்க்கு. இவன்தோ கூட்டணியில இருந்தாலும் 5 சீட் வந்தாலும், ஏன்னா இப்ப வந்து டிஎம்கே வந்து தோத்துருச்சு. தோத்து மீன்ஸ்னா எதிர்கட்சியில உட்கார்ந்தாலும் ஆட்சி அமைக்க போறதில்ல. அதனால மறுபடியும் தோத்த கட்சியிலே போய் உட்காந்துருப்பாங்க இவங்க. ஏன்னா அவரு வேற ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, எல்லாரையும் குழப்பி விட்டுட்டாரு. இவங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு இவங்க கேட்டு கேட்டு பார்ப்பாங்க, கிடையவே கிடையாது. இவன் திருமாவளவன் கூட ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதான், நான் தகுதி இல்லையா அப்படிங்கிறாரு. கொடுக்கவே மாட்டேன், உக்காந்துக்கோ, எம்எல்ஏவோ உக்காந்துக்கோ, நீ அவ்வளவுதான், உனக்கு சீட்டுக்கு ஷேரிங்னா கூட்டணியில இருந்துக்கோ, மித்தபடி நாங்க தான் ஆட்சி நடத்துவோம், நாங்க தான் எம்எல்ஏ, நாங்க தான் மினிஸ்டர்ஸ், நாங்க தான் எல்லாம் ஆளினால், அதிகாரம் எங்க கையில் தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அது ரொம்ப இவங்களுக்கு வெறுத்துருச்சு. எப்ப பார்த்தாலும் அவங்க பின்னாடி வால் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எப்படியும் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க கலவரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, அவர் வந்து தலைவர் ராகுல் காந்தி காதுல விழுந்த உடனே இந்த 108 சீட் இருக்குது. ரெண்டாவது என்னன்னா பாசிசம் வரக்கூடாது இங்க, ஏன்னா பிஜேபி வரக்கூடாது, ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது, அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஏடிஎம்கே கூட அவங்கள்ட்ட ஆட்கள் இருக்காங்க. இப்ப எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்க. இப்ப ஏடிஎம்கே கூட வந்துட்டு இப்ப இவருக்கு வந்து அவருக்கு தேவையானதுக்கு மேல இருக்காங்க எம்எல்ஏஸ். ஏன்னா இப்ப எடப்பாடி சார் கூட போய் இவர் சொன்னாருன்னா அவர் 2.5 வருஷம் எம்எல்ஏ, சாரி 2.5 வருஷம் அவர் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இவர் 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர்னு 2 ஆட்சி பண்ணுவாங்க. ஆனா பாசிசம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விஜய் ஆல்ரெடி என்ன, நான் பாயாசம், இவர் பாசிசம்ன்ட்டு இருந்தாரு. நான் வந்து சென்ட்ரல்ல எதுக்குறேன், இங்க வந்து டிஎம்கே ஸ்டேட் எதுக்குறேன்னு சொன்னாரு. இப்ப மறுபடியும் போய் அவங்கள்ட்ட அவருக்கு கூட்டணி கேட்கவே முடியாது. ஏன்னா டிஎம் கேட்ட நிச்சயமா கேட்க முடியாது, அவங்க எதிர்கட்சி. ஏடிஎம் கேட்ட போகவே முடியாது. ஏன்னு சொன்னா அவங்க பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்காங்க. அப்ப அந்த டைம் பார்த்துட்டு இதுதான் சான்ஸ் காங்கிரஸ் வந்துட்டு இப்ப, ஏன்னா தொண்டர்களுடைய விருப்பமும் நிறைவேறிடும். நம்ம ஒரு 5 சீட்டை கொடுத்தாருன்னு சொன்னா நம்ம வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பா முந்தி கொள்ளுவோம். பிஜேபி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, விஜய்க்கு பிஜேபி வந்து தூக்கிடக்கூடாது. அடுத்தது பிஜேபி தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க விஜய, எம்பி அங்க போயிடும், கம்ப்ளீட்டா போயிடும் எம்பி ஃபுல்லா.
தமிழ்நாடு. அதனால எல்லாம் பார்த்தாங்க, பரவாயில்ல கைட்டி விட்டுரும், டிஎம்கே கைட்டி விட்டுரும். ஏன்னா பரவாயில்ல உறவோட தான் இருந்தோம். ஏன்னா அவங்க கோச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியாத நம்ம அவங்கள விட்டுட்டு வந்தாதான் தப்பு. ஆனா இப்ப அவங்க ஆட்சியில வந்து எதிர்கட்சியில் தான் இருக்க போறாங்க. எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்கிறது ஒரு 5 சீட்டை நம்ம மக்கள் ஒரு கொடுத்த அந்த அந்த 5 அந்த எம்எல்ஏ சீட்டை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம போயிட்டு பாசிசம் வேண்டாம், நான் பிஜேபிக்கு எதிர்ப்பானவர் அப்படின்னு அவர் எடுத்துக்கலான்ட்டு போனாங்க. முந்திக்கிட்டு ஓடி 5 சீட்டை கொடுத்தாங்க. மறுபடியும் தொய்வு. அப்புறமா இப்ப மத்த இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி, இப்ப விசிகே, மித்த கட்சிகளையும் ரெக்வஸ்ட் பண்றாங்க. நீங்க தானே பாசிசம் வேண்டாம்னு சொன்னீங்க, அப்போ உங்கள்ட்ட 2 இருந்தா கொடுத்தா எனக்கு ஆட்சி அமைக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியோ வந்துட்டாங்க. வந்து பாசிசம் வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுல முடிவா இருந்து வந்துட்டாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்ப ஏடிஎம்கேல 2 பேர் பிரியுறாங்க போல இருக்குது. ஏன்னா நீங்க பிஜேபியோட இருக்கிறீங்க, நாங்க விஜயோட போறோம்னு சொல்லிட்டு. இப்ப அவருக்கு மகத்தான வந்துட்டு இப்ப ஏன்னா இவங்க மிரட்ட முடியாது இனிமே. ஏன்னா விசிக்கு நான் ஓடிடுவேன், இல்ல நான் கம்யூனிஸ்ட் ஓடிடுவேன், ஏன்னா இவங்கள்ட்ட டிமாண்ட் வச்சுட்டே இருப்பாங்க. டிமாண்ட் நிறைவேற்றலைன்னா நான் போயிடுவேன்னு மிரட்ட முடியாது இனிமே. ஏன்னா கம்ப்ளீட்டு மாசா வந்துட்டு இப்ப ஏடிஎம்க்கு வர்றதுனால ஃபுல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாரு விஜய் தலைவர் இல்லைங்களா? அதனால காங்கிரஸ் வந்துட்டு போனதுக்கு காரணம் தலைவர்கள் பிரிஞ்சு. ஏன்னா ராகுல் தலைவர் சொல்லுவாராம், காங்கிரஸ்ல தலைவர்கள் வளர்ந்துட்டாங்க, கட்சி கீழே போயிடுச்சும்பாராம் மீட்டிங்ல. கட்சியை ஒழிச்சதே காங்கிரஸ்காரங்க தான். காரணம் சுயநலம். அவங்க பிள்ளைங்களுக்கு சீட்டு வாங்கிட்டு கட்சியை விட்டுட்டாங்க, தொண்டர்களை விட்டுட்டாங்க. தொண்டர்கள் இல்லாத கட்சியில வந்துட்டு எப்படி கட்சியை வளர்க்க முடியும்? தலைவர்களே இருந்தாங்க. அதனால டிஎம்கே போய் ஒரு 10 சீட்டு 12 சீட்டு வாங்கிட்டு அப்படியே நாங்க இருக்கிறோம், நாங்க ஆட்சியில இருக்கோம், நாங்க காங்கிரஸ் இருக்கோம்ட்டு அதே போட்டு இருந்தாங்க சீனை. இப்பதான் வந்துட்டு அந்த தொண்டர்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம அவங்களோட சேர்ந்து வேலை செய்வோம், நம்ம கட்சி கொஞ்சம் வளர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இப்போ விஜயோட கூட்டணி வைக்கக்கூடிய கடைசி நேரத்துல தேவைப்படக்கூடிய அந்த சீட்டுக்காக கம்யூனிஸ்டுகள் ஆதரவுக்கு வந்தாங்க. திருமாவளவன் இப்பொழுதுதான் ஆதரவு கொடுத்துருக்காரு. ஐயுஎம்எல் கொடுக்குறோன்னாங்க, கொடுக்கலன்னாங்க, அப்புறம் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த சிக்கல்லாம் பார்த்தோம். ஆனா உங்களுடைய 2 வாய்ஸ் மெசேஜ் வந்து வீடியோவாக வாட்ஸ்அப்கள்லாம் நிறையா போயிட்டு இருந்தது. அதுல வந்து ஆளா நீங்க சப்போர்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படிங்கிறது மாதிரி திருமாவளவனை கேட்டிருக்கீங்க. திருமாவளவன் மீது உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஒரு கோவம்? இல்ல, திருமாவளவன் மீது எனக்கு கோவம் கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு விஜய் கட்சியில இன்னைக்கு 70க்கும் மேல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் ஃபுல்லா ஒதுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்துல அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு திருமாவளவன் சார் வந்துட்டு வீழ்ச்சிக்கு காரணமே ஏன்னா அவருக்கு ஒரு சீட்டு தான் கிடைச்சிருக்குது. அந்த காங்கிரஸ்ல வந்துட்டு எம்பி இளைய பெருமாள் அவருடைய பேர்ல தான் அதுவும் வந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு சீட். ஏன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அவருக்கு. அவர் வந்துட்டு விசிகேங்கிறது வந்துட்டு அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக தொடங்கின கட்சி. அவரை வந்துட்டு மக்கள் ஏன் தூக்கி போட்டாங்கன்னு சொன்னா, ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தெல்லாம் விஜய் கையில எடுத்துட்டு ஃபுல்லா அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே மக்கள் வந்துட்டு அவங்கள செலக்ட் பண்ண உடனே, அப்போ நீ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் தலைவர் அப்படின்னு சொன்னா, நம்ம சமுதாயத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ வரானா நீங்க தானே பெருமையா வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு நீங்க டிஎம்கே கூட்டணியில இருக்கலாம், விஜய் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசிருக்கலாம். ஆனா இன்னைக்கு யார் வந்து ஜெயிச்சது? நீங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு தலைவர்னு சொன்னா அத்தனை எம்எல்ஏஸ்க்கும் நீங்க போய் இப்போ 2 எம்எல்ஏ நீங்க கொடுக்கறதுல அவங்க ஆட்சி அமைக்க முடியும். இல்லைன்னா வந்துட்டு அத்தனை பேரும் இப்ப 70 பேரும் இப்ப ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு அவங்க பிரயோஜனமே இல்லையே, அவங்க ஜெயிச்சோம். அப்ப நிச்சயமா அடுத்த முறை திருமாவளவன் வந்துட்டு போய் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல நிக்க முடியாது ஓட்டு கேட்டுட்டு. அதனால இந்த 2 சீட்டு தானே உங்களை ஆதரிச்சிருக்கிறாங்க. அந்த 2 சீட்டு வந்துட்டு நீங்க கொடுத்துருங்களேன். கொடுத்துட்டு அவங்க ஆட்சி அமைச்சு அந்த 70 பேர் உட்கார்ந்து அழகு பார்க்கலாமே. நீங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருக்கவங்களே எம்எல்ஏவா, அதுவும் புது கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அந்த அசம்பிளிக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களால கொடுக்க முடியல. ஏன்னா நீங்க கூட்டணியில் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன சொல்றாரோ சிஎம் 10 சீட்டா 5 சீட்டா, ஈவன் இவங்க பிரேமலதா மேடத்துக்கு கூட 10 சீட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு 6 சீட்டு 8 சீட்டு அப்படின்னு தானே வச்சிருக்கேன். இன்னைக்கு தலித் சமுதாயத்துல இருக்கவங்க 3/4 ஓட்டு அவங்களுதுதான். அந்த சமுதாயத்துல வந்துட்டு நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் அவங்களுக்கு தானே நிறைய சீட் ஷேரிங் இருக்கும் ஓட்டு போடுறவங்க. இப்ப எப்படி வந்துட்டு 70 பேர் அவர் கொடுத்தாரு, இந்த 70 பேரும் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க? அப்ப விசிக்கே நான் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களதான் வேணான்ட்டாங்களே மக்கள். அப்ப இருக்க 2 சீட்டு கொடுத்து அந்த பிள்ளைங்களை நீங்க வளர்த்து விடலாமே. உங்களால கொடுக்க முடியல. உங்களால 234 சீட்டும் நீங்க தனியா இண்டிபெண்டா நின்று ஜெயிக்க முடியாது.
ஆனா விஜய் அதை செய்திருக்காங்கல்ல, அதுக்காக கொடுங்க அப்படின்னு சொன்னேன் நான். அவர் மேல தனிப்பட்ட கோபம் இல்ல. இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை நீங்க எம்எல்ஏ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்க அந்த 2 சீட்டு கொடுத்தா அவர் ஆட்சி அமைக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன். அதே போல நீங்க வந்து காங்கிரஸை போய் துரோகி அப்படின்னு சொல்றீங்க, துரோகம் செய்துட்டீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க தான் உண்மையான துரோகி அப்படின்னு திமுகவையும் வசைப்பாடி இருக்கீங்க. இதை எப்படி பாக்குறது? அதாவது நான் வந்து அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நான் வந்துட்டு நேரடியா பாதிக்கப்பட்டேன். என்னன்னா ராஜீவ்காந்தி அவர்களோட தலைவருடைய படுகொலையில 9 போலீஸ் ஆஃபீஸர் செத்து போனாங்க. என்னோட கான்ஸ்டபிள் செத்தாங்க, விமன் போலீஸ் செத்தாங்க, எஸ்பி செத்தாங்க. அப்படி வந்துட்டு 9 போலீஸ கொன்ற அத்தனை காங்கிரஸ் வந்துட்டு தொண்டர்கள் 6 பேர், மொத்தம் 15 பேர் இறந்து போனாங்க. அந்த 2 பேர் வந்துட்டு அக்யூஸ்டா இருந்தாங்க. ஒருத்தர் தலைவர் ராஜீவ்காந்தி. 18 பேர் ஸ்பாட் அவுட், 45 பேர் காயம்பட்டாங்க. ஃபுல்லா நான்லாம் வந்துட்டு பிழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது. கம்ப்ளீட்டா என்னுடைய அப்படியே செதஞ்சு போன நான் வந்து ஒரு உடம்பு தான். என்னோட கை கால் சதையெல்லாம் பிஞ்சு போச்சு, கையெல்லாம் பிஞ்சு போச்சு, இங்கெல்லாம் வெட்டுக்காயம் ஃபுல்லா தீயில எரிஞ்சுது. அப்புறம் எனக்கு பெல்லட்ஸ் மார்பிள் 5 குண்டு இருக்கு, கண்கள்ல இருக்குது, அந்த காலெல்லாம் குண்டுகளா இருக்குது. பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு பிளட் போயிடுச்சு எனக்கு. எல்லாம் பல்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. என்னை வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு ஒரு 5 பாட்டில் ரத்தம் கொடுத்தாங்க. எப்படியோ கடவுள் வந்து டாக்டர்ஸ் மூலமா பிழைக்க வச்சாங்க. ஆனா அப்படி ஒரு படுகாயம் அடைந்த நானு இந்த தமிழக அரசு எங்களோட 9 போலீஸ் காரர்கள், போலீஸ் அதிகாரியோட மனைவிகள் எல்லாம் விதவைகளா இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்ல தெரியல நம்ம சிஎம்க்கு. ஆனா அக்யூஸ்ட் வந்துட்டு விடுதலை ஆன உடனே அந்த அவங்களுடைய குடும்பத்தையே கூப்பிட்டு, அதுவும் செக்ரட்டரியேட்ல தலைமைச் செயலகத்துல கூப்பிட்டு அவங்களுக்கு டீ பார்ட்டி கொடுத்து, ஏன்னா அவங்க வந்து கொலையாளி விடுதலையாகி வந்துட்டாராம் தூக்கு தண்டனையில இருந்து, அவருக்கு ஆறுதல் சொல்றாராம் சிஎம். ஒரு சிஎம் வந்து முதலமைச்சர், ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு குறுநில மன்னர் மாதிரி அவர் போய் ஒரு கொலைகாரனை, அதுவும் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணவன, நம்ம நாட்டு பிரதமரை கொலை பண்ணவனை போய் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொன்னா அப்ப எங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்போ இதுல வந்துட்டு ராகுல் காந்தியும் கட்டி பிடிக்கிறார். அவரு என் அண்ணங்கிறாரு, ஸ்வீட் வாங்கி கொடுக்குறாரு. அப்பாவை கொன்னவனையும் கட்டி பிடிப்ப, அவரோட மகனையும் கட்டி பிடிக்கிறீங்க. அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் வலி? அப்ப காங்கிரஸ்காரங்களுக்கு எப்படி இருக்கும் வலி? எங்க நாட்டு பிரதமரை கொன்னவன, எங்க தலைவரை கொன்னவன நீ வந்து ஆறுதல் சொன்னீங்கன்னா அப்புறம் எவ்வளவு பெரிய மமதை இருக்கும்? அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தானே தலைமைச் செயலகம் கூப்பிடுறீங்க. அவனை தனியா கூப்பிட்டு நீங்க வேணா போன்ல பேசியிருக்கலாம். அவ அம்மா வந்துட்டு அந்த அற்புதம் என்னப்பான்னு பேசுது. சிஎம் என்னப்பா நான் பேச முடியும்? நம்ம சிஎம் எல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. அந்த செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே நுழைய விட மாட்டாங்க நம்ம சீஃப் செக்ரட்டரில இருந்து. அப்ப நீங்க அனுமதி கொடுத்தானே உள்ள வராங்க அவ்வளவு பேரும். ஏன்னா எங்க டிஜிபி வந்துட்டு அந்த கொலையாளிய, அந்த தூக்கு தண்டனை கைதியை சல்யூட் அடிச்சு உள்ள அனுப்பணுமா செக் பண்ணி? எவ்வளவு பெரிய அசிங்கம் இது தமிழகத்துக்குள்ள! எவ்வளவு பெரிய அசிங்கம்! ஒரு கொலையாளிய போய் ஒரு சிஎம் கட்டிப்பிடிப்பாரா? இப்ப நான் கேட்ட உடனே தான், அவரை கேட்ட உடனே தான் மறுபடியும் 6 பேர் விடுதலையில யாரையும் கட்டிப்பிடிக்கலையே, வாயவே திறக்கலையே சிஎம். அதுதான் துரோகின்னு நான் சொன்னேன். நீங்க யாரு துரோகம் பண்ணீங்க காங்கிரஸ்க்கு? இதை விட என்ன துரோகம்? நீங்க ஆட்சியில கொடுங்க, அதிகாரத்துல கொடுங்க, எம்எல்ஏ கொடுங்க, கொடுக்காம போங்க, அது மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன வேலை பண்ணீங்க? ஒரு கொலை குற்றவாளி, ஒரு தூக்கு தண்டனை கைதி, ஒரு அந்நிய தேசத்தினுடைய தீவிரவாதிகளோட கையாளிவன், இவனுக்கு போய் வந்துட்டு நீங்க டீ பார்ட்டி கொடுக்குறீங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் வயித்தெல்லாம் எரியுமா எரியாதா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? அப்ப காங்கிரஸ்க்கு நீங்க துரோகம் பண்ணீங்களா? உங்களை பொறுத்துக்கிட்டு பாசிசம் வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்களோட கூட்டணி வச்சாங்க. அப்ப எவ்வளவு வைத்தறியும், எல்லா தொண்டர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்ப யார் துரோகி? அப்ப என்ன உங்களுக்கு மக்கள் போட்டு ஓட்டுனாலும் நீங்க சிஎம் ஆனீங்க, அதனால போயிட்டு காங்கிரஸ் தலைவரை வந்து கொண்டவங்களை போய் கட்டி பிடிப்பீங்களா? அப்ப என்ன உங்களுக்கு என்ன மமதையா? உங்களுக்கு என்ன அந்த பதவி வந்துட்டு அவ்வளவு பெரிய வந்துட்டு திமிர்த்தனத்துல கட்டி பிடிச்சா ஒரு குற்றவாளியை போயிட்டு கொலையாளிய? அப்ப இது துரோகம் இல்லையா காங்கிரஸ்க்கு நீங்க செய்யறது? நீங்க காங்கிரஸோட அலையன்ஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு எதிர்கட்சி கூட கிடையாது காங்கிரஸ். நீங்க கட்டி பிடிச்சி வெறிப்பேத்துறதுக்கு உங்களோட தான் அவங்க வராங்க, உங்களதான் தலைவர்ன்றாங்க, உங்களதான் சிஎம்ங்கிறாங்க, உங்க காலடியிலே கிடக்குறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன துரோகம் பண்ணீங்க? அந்த தப்பு செய்யலாமா? இன்னைக்கு உங்க ஆட்சி இல்லாத போயிடுச்சு. ஒரு ரத்தக்கரை படிஞ்சவனை போய் தொடலாமா ஒரு சிஎம்? இன்னைக்கு ஒரு கண்ணகியை வந்துட்டு மதுரையை அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஒரு தப்பான வந்துட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தனால மதுரையினுடைய அந்த பாண்டிய மன்னர் அவரு அப்படியே நானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு சாகுறாரு, நீதி தவறிட்டனேன்னு சொல்லிட்டு. அப்படியே கோப்பெருந்தேவி மேடமும் உழுந்து சாகுறாங்க.
அப்படிப்பட்ட சீட்ல உட்கார்ந்துருக்கிறீங்க நீங்க, ஒரு ராஜா. நீங்க நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. நீங்க போயிட்டு நம்ம நாட்டு பிரதமர், நம்ம பிரதமரை அந்நிய சக்தி வந்து கொலை பண்றாங்க. அதுக்கு உடந்தையா, இவங்களோட உடந்தையா இருக்கிறவங்கள போயிட்டு நீங்க கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்லலாமா? அது எவ்வளவு பெரிய துரோகம். மேடம் சோனியா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்துல ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களை இழந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு தானே நாங்க ஓட்டு போட்டோம். உங்களுக்கு எல்டிடியா ஓட்டு போட்டோம். நீங்க சிஎம் உட்கார வச்சது யாரு? நாங்க தானே. எங்க உறவுகள்லாம் இருக்குல்ல, எங்களுக்கு வைத்தறியும்ல. இன்னைக்கு வரையும் நீங்க பார்த்து ஆறுதல் சொன்னீங்களா? இல்லையே. குற்றவாளிக்கு அவ்வளவு அனுதாபம் தெரிவிக்கிறீங்க. அப்ப பாதிக்கப்பட்டனா பாதிக்கப்பட்டான் தான். குற்றவாளி வந்துட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து, எல்லா கட்சியும் சேர்ந்து அவனுக்கு ஐயோ அவனுக்கு 32 வருஷம் ஜெயில நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தானே, நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வரி பணத்துல. இப்ப பாருங்க, படிச்சுட்டு வர அவன் வந்து வக்கீலா வந்திருக்கானா. அப்ப என்ன துரோகம் யார் பண்ணுது? காங்கிரஸ் கட்சிக்கு யார் துரோகம் பண்ணுது? ஷீட் ஷேரிங் விடுங்க, நீங்க கொடுங்க, சீட்டு கொடுக்காத போங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க காங்கிரஸ்க்கு எதிர்ப்பா. ஆனா இந்த துரோகத்தை பண்ணுனா இந்த நாட்டு மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க இந்த டிஎம்கே கவர்மெண்ட். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ 717 டாஸ்மாக், குறிப்பாக வழிபாட்டு இடங்கள்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக்குகளை இழுத்து மூடி இருக்காங்க, உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கே சில விஷயங்கள்லாம் மூட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு தொடரப்போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் அது பெரிய லெவலில் நடந்தது. அது காம்பன்சேஷன் 10 லட்சம் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. தேர்தல் ரிசல்ட் அது காட்டியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நீங்க as a போலீஸ் ஆஃபீஸரா ஏடிஎஸ்பியா இருந்திருக்கீங்க. இந்த கள்ளச்சாராயம் ஒழிக்கிறதுக்கு சில வேலைகளை நீங்க செய்திருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க. அதாவது எனக்கு ஏடிஎஸ்பியா என்ன ப்ரொமோட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நாகப்பட்டினம் போட்டாங்க. நாகப்பட்டினம் நம்பர் 1 சாராயம், கள்ளச்சாராயம். ஏன்னா எப்படி இப்ப பாண்டிச்சேரியில இருந்து அவங்க கொண்டாந்து விஷச்சாராயத்தை கொடுத்து அந்த 65 பேரு, அப்புறம் மரக்கான 22 பேரை கொண்டானுங்களோ, அதே மாதிரி எனக்கு காரைக்கால் நடுவில் இருக்கும். அதுவும் நான் லேடி ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் லேடி ஆஃபீஸர். ரொம்ப வந்துட்டு சாராயம், கள்ளச்சாராயம் புழங்குறது வந்து நம்ம நாகப்பட்டினம். ஏன்னா நடுவில் இருக்கும் காரைக்கால். இங்க சீர்காழி இருக்கும், சப்டிவிஷன் மயிலாடுதுறை, இந்த பக்கம் வேதாரண்யம், நாகப்பட்டினம். நடுவில் அடிப்பானுங்க டிரான்ஸ்போர்ட். ஈஸியா சீப்பா வாங்கிட்டு வந்துட்டு பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு விற்பானுங்க. ஆனா எங்களுக்கு அந்த டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானம் குறையக்கூடாது. இவ்வளவு வருமானம் வரணும். நாங்க பெட்டி தூக்கிட்டு விற்கணும் போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா இவங்க கையிலட்டா கள்ளச்சாராயம் போகுது, நம்ம டாஸ்மாக் கடையில வேலை போகல அப்படின்னு நம்மளை பிடிச்சிப்பாங்க ஒவ்வொரு வாட்டியும். அதுவும் ஏடிஜிபி இதுக்குன்னு நமக்கு ஏன்னா நாங்க சாராயம் விற்கணும் போலீஸ். என்னன்னா நல்ல சாராயத்தை குடிக்கணும், அவன் கள்ள சாராயத்தை குடிக்க கூடாது. அதான் இப்ப பிரச்சனை. இப்ப எனக்கெல்லாம் அந்த ஊர்ல பேனர் வச்சாங்க, நம்ம சாராயத்தை ஒழித்த கண்காணிப்பாளர் நன்றின்னு சொல்லிட்டு பேனர்லாம் வச்சாங்க மக்கள். அந்த அளவுக்கு நம்ம வேலை, நம்ம கள்ள சாராயம் இருக்கக்கூடாது, விஷ சாராயம் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டா இல்லிசிட் அரக்கு வந்துட்டு நம்ம எராடிகேட் பண்ணணும். நம்ம வேலை செய்தோம். போலீஸ் வந்து ராப்பகலா கண்ணு முடிச்சு நம்ம அங்க வேலை செய்தோம். ஆனா நம்ம இன்னைக்கு, அதாவது இப்ப டாஸ்மாக்குங்கிறத பழைய சிஎம் என்ன சொன்னாரு? நான் முதல் கையெழுத்து, நான் வந்துட்டு டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவேன், முதல் கையெழுத்து அதான் அப்படின்னாரு. இப்ப விஜய் சாராச்சும் முதல் கையெழுத்து போட்டாரு. இவரு அது ஒண்ணுமே கிடையாது, அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த ஒரு ஆட்சியே கிடையாது அவர்கிட்ட. அவங்க தங்கச்சி என்ன சொன்னாங்க, கனிமொழி மேடம், இளம் விதவைகளா ஆயிட்டாங்க ஏடிஎம்கே பீரியட்ல. நாங்க வந்தோடனே எல்லாருக்கும் தாலி கட்டி வச்சிருவோம். நாங்க இப்ப வந்தோடனே எல்லாருக்கும் இப்ப தாலி கட்டி வச்சிருக்கிறாங்க அவங்க. ஏன்னா இவங்க விதவையாக்கல. ஏன்னா இவங்க 5 வருஷம் டாஸ்மாக்ல வருமானத்தை பார்த்துட்டு இவங்க போயிட்டாங்க இல்லைங்களா? இப்ப பாருங்க, இல்ல எனக்கு இந்தியா இப்ப இவரு விஜய் சார் வந்துட்டு இப்ப படிப்படியா நம்ம குறைக்கிறதுக்கு அவர் முதல் வந்துட்டு எடுத்திருக்காரு. ஏன்னா ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடாது, வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கக்கூடாது, அந்த டாஸ்மாக் எல்லாம் மூடணும்னு சொல்லிட்டு அவரு எடுத்திருக்கிறது நல்லதுதான். அது மூடட்டும், அவர் படிப்படியா செய்யணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த குடி மன்னர்கள்லாம் ஒரே அடியா வந்துட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு செத்து போயிட்டு போறானுங்க. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் புக் எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறதுக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அந்த ஆர்டிகல் வந்து 47ல எப்பயோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது இதெல்லாம் வந்துட்டு மனதில் வச்சுதான் அவங்க வந்துட்டு இப்ப ஒரு செக்ஷன், அதாவது ஆர்டிகல் 47ல நான் படிக்கிறேன் பாருங்க. ஊட்டச்சத்து, வாழ்க்கை தரம், உடல் நல மேம்பாட்டை உயர்த்துவதற்கான அரசின் கடமை, ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதையும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும் உடல் நலத்தை உயர்த்துவதையும் அரசு தமது கடமையாக கொள்ளுதல் வேண்டும். அதிலும் குறிப்பாக போதையூட்டும் மதுபானங்கள், போதை மருந்துகள் ஆகியன மருந்துக்காவன்றி வேறு விதமாக பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான மதுவிலக்கை அமுல்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும்.
இப்ப சாராயம் குடிச்சா என்ன சத்து வந்துருது? ஊட்டச்சத்து. என்ன சொல்றான்? வாழ்க்கை தரம், உடல் நல மேம்பாட்டை யாரு? அரசுதான் மக்களுக்கு கொடுக்கணும். நீ சாராய கடை ஓபன் பண்ணி வச்சுட்டு நீ பாட்டு குடிச்சிட்டு சாவு, எனக்கு காசு வந்தா போதும்னா, அப்போ இன்னைக்கு இன்னைக்கு இளம் விதவைகளும் குழந்தைங்களும் தான் இருக்காங்க. இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்க இங்க வேலைக்கு. ஆம்பளைங்களே காணும் தமிழகத்துல. அந்த நம்ம வந்துட்டு இன்னைக்கு அந்த கட்டட வேலையா இருந்தாலும் சரி, மித்த விவசாயம் எல்லாத்துலயுமே நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்க. ஆண்கள் கிடையாது. அந்த காலத்துல வந்துட்டு குழந்தை பிறந்தா 10 கொண்டல் வச்சுங்க. இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறீங்க. ஆண்மையை இழந்து போச்சு. சின்ன பசங்க எல்லாம் போயிட்டாங்களே, குடிச்சே போயிட்டாங்க, எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஆண்மை போச்சு, உடல் நலம் போச்சு. இதெல்லாம் யாரு? உடல் நலத்தை மேம்படுத்துவதற்கு ஊட்டச்சத்தா சாராயம்? அப்பயே சொல்லிட்டாங்களே மதுவிலக்கு இருக்கணும், மருந்துக்காக வேணா நம்ம அரக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸ்பிரிட்டை. ஆனா நீங்க வந்துட்டு இதை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்பிரிட் எல்லாம் அப்படி கொளுத்தி விட்டா எரியும். அதை குடிச்சிட்டு தமிழக ஆண்கள் அழகு இழந்து வலிமை இழந்து கிடக்குறாங்களே, இது உங்க கண்ணுக்கு தெரியலையா ஆட்சியாளர்களுக்கு? அப்படி அதுல இருந்து பணம் வந்து என்ன பண்ண போறீங்க? அதுக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சியில இருந்துச்சு மதுவிலக்கு. அதாவது இப்போ காமராஜர் பீரியட்ல சார் நிறைய விவசாயத்துக்கு டேம்ஸ் கட்டுனாங்க, பள்ளிக்கூடங்கள். அவரோட பள்ளிக்கூடத்துல தான் சார் நானே படிச்சேன், மதிய உணவு சாப்பிட்டு படிச்சேன். ஏன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு எலிமெண்டரி ஸ்கூல், ஒரு மிடில் ஸ்கூல் இருக்கணும் குழந்தைங்க போறதுக்கு அந்த கிராமங்கள் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஸ்கூல்ஸ்க்கு கொண்டாந்தாரு. நிறைய பள்ளிக்கூடங்கள் கொண்டாந்தாரு, அணைகள் கட்டினாரு. அதே மாதிரி வந்துட்டு மின்சாரம், இன்னைக்கு நெய்வேலி அனல் மின் நிலையம், அப்புறம் பெல் கம்பெனி, எப்படி தொழிற்சாலை எல்லாத்துலயுமே அவர் தான். அப்ப எந்த பணம் இருந்துச்சு? சாராயம் இருந்துச்சா? டாஸ்மாக் வருமானம் இருந்துச்சா? இல்ல. இப்ப ஏன் அந்த டாஸ்மாக் எடுத்துட்டா நீங்க வந்துட்டு நீங்க வந்து வேலை கொடுங்க, இளைஞர்களுக்கு வேலை கொடுங்க, நீங்க விவசாயத்தை முன்னேற்றுங்க, தொழில் நிறைய பண்றதுக்கு அதுல இருந்து வருமானத்தை இது பண்ணலாம்ல. நீங்க எப்படி வருமானத்தை தீட்டலாம், எப்படி அந்த படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு வருமானத்தை நம்ம தீட்டலாமே. அப்போ ஏன் வந்து இந்த டாஸ்மாக் எடுத்துருங்களேன். டாஸ்மாக் எடுத்துட்டா நிச்சயமா இந்த இப்ப பெண்களை வந்துட்டு அவங்க வந்து வீட்டுல அடிக்கிறது, குடும்பத்துல குழந்தைங்க வந்துட்டு ஐயோ குடும்ப வன்முறைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ். நீங்க ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் தொடங்கி வச்சிருக்கீங்க. அதுல வந்து புருஷன் அடிச்சுட்டே இருக்கான், குடிச்சிட்டே இருக்கான்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க தானே டாஸ்மாக திறந்து வச்சிருக்கிறீங்க. அப்போ எவ்வளவு பெண்களுக்கு வந்து நிம்மதியே கிடையாது, சந்தோஷமே கிடையாது. குழந்தைங்க அப்பா வர பார்த்து பயப்படுது, அப்பா வீட்டுக்கு வராருன்னா பயப்படுது குழந்தைங்க. அந்த அளவுக்கு ஒரு அப்பா மேல அன்பு கிடையாது. அப்ப யாருக்கு காரணம்? சாராயம் கொடுக்கல, காசு கொடுக்கலன்னு அம்மாவை கொலை பண்றான். இன்னைக்கு பெண்கள் வந்துட்டு அக்கா தெரியல, தங்கச்சி தெரியல, அம்மா தெரியல, அப்படி பேசுறான், வல்கர் வேர்ட்ஸ் பேசுறான். துணி போறது தெரியல, ரோட்ல கிடக்குறான், சாக்கடையில கிடக்குறான். ஒரு ஆண் எப்படி இருக்கும் அந்த குடும்பத்துக்கு வலி வேதனை? யாரால? இதெல்லாம் வந்துட்டு நீங்க பார்க்க மாட்டீங்களா? உங்க பெண்கள் ஓட்டு வேணும், தாலிக்கு தங்கம்னு சொல்றீங்க, தாலியே இல்லையே, தாலி அறுத்து போறாளே. ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க சார். ஃபுல்லா ஆக்சிடென்ட் குடிச்சிட்டு தான். நம்ம ஓரமா போனாலும் குடிக்காரன் வந்து நம்ம மேல மோதுறான். ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் இறக்குறாங்க, பெண்கள் வந்துட்டு விதவைகளா மாறுறாங்க, குடும்ப வன்முறை இருக்குது, பாலியல் வன்புணர்ச்சி இருக்குது. இந்த குடிச்சிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த போதை பொருளை வந்து நான் போதை வஸ்துக்களை வந்து எராடிகேட் பண்ணுவேன், அதுக்கு ஒரு படை அனுப்பேன்னு சிஎம் சொல்றாங்க. அப்ப இதுவும் போதை தானே. நீங்க ஈஸி ஆக்சஸ் வந்துட்டு உங்களுக்கு டாஸ்மாக் தானே. கஞ்சாவை போய் வாங்க போறான், ஹீரோயினா வாங்க போறான் இல்லாதவன், இதை குடிச்சிட்டான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அடிக்கிறான், அதுவும் போதை தானே. அப்ப நல்ல சாராயமா இது? அது என்ன கள்ள சாராயமா இல்ல விஷ சாராயமா? அதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கா? போதைனா போதை, எல்லாமே போதை பொருள் தான். அதனால கம்ப்ளீட்டா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா அந்த போதை தடுப்பு பிரிவு நீங்க வச்சாலும் வைக்காட்டாலும் இத்தனை போலீஸை போட்டு நம்ம தடுக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க டாஸ்மாக் மூடிட்டா இப்ப கம்ப்ளீட்டா வந்துட்டு டாஸ்மாகே கிடையாது, சாராயமே இல்லைன்னா அவன் வந்துட்டு கஞ்சா அடிச்சானா இல்ல சாராயம் குடிச்சானு தெரியாது இப்ப போலீஸ்க்கு. நீங்க எத்தனை தடுப்பு பிரிவு போடுங்க, ஏன் ஒரே ஜியோ போட்டு எல்லாம் டாஸ்மாக் மூடுங்க. இப்ப வந்துட்டு லாக்டவுன் பீரியட்ல மூடிடல, குடிக்காம இருந்தாங்கல்ல, நல்லதானே இருந்தாங்க. என்ன ஒரு சிலர் சாவான், அவன் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு சாவுறத விட இப்பயே செத்துட்டு போட்டுமே, அவன் சாப்பிட்டும் அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கும்ல. அவன் குடிச்சு அவன் எல்லா தவறும் பண்ணி குடும்பத்தை சீரழிச்சு அவன் சாவுறத விட அவன் இப்பயே சாகட்டும்ங்கிற. நான் எல்லா பெண்களுக்காக தான் சொல்லுவேன், ஒண்ணு வேணாம், அவனை எதுவுமே நீ கொல்ல வேணாம், எதுவும் செய்ய வேணாம். ஒரு 10 லிட்டர் வந்துட்டு சாராயத்தை வாங்கி வச்சிரு, குடிடான்னு 10 நாள்ல செத்து போயிடுவான், யாருக்குமே தெரியாது, எடுத்து புதைச்சிரு. அதான் வேற வழி. நாங்க என்ன சொல்ல முடியும்? ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் திறந்துருவீங்க, நீங்க ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேஸ் போட சொல்லுவீங்க, அவன் 4 கிலோமீட்டர் நடந்தா போய் குடிச்சிட்டு வருவான், அதில் தானே குடிச்சிட்டு வருவான்.
என்னது இது கவர்மெண்ட்? என்ன உத்தரவு? போலீஸ் நாங்க என்ன பண்ண முடியும்? ட்ரங்க் டிரைவிங் போடணும், குடிக்கவும் செய்யணும். டாஸ்மாக்ல உங்களுக்கு விலை வந்துட்டு உங்களுக்கு அந்த டார்கெட் வந்து குறையவே கூடாது, பணமும் வந்துடணும். அதே மாதிரி வந்து நாங்க கேஸும் போட்டுறணும் ட்ரங்க் அண்ட் டிரைவிங். நாங்க என்னதான் பண்றது போலீஸ் சொல்லுங்க? நாங்க டப்பா தூக்கிட்டு விற்கவா முடியும் சாராயத்தை? எராடிகேஷன் ஃபார் திஸ் லிக்வயர், இந்த டாஸ்மாக் வந்து மூடணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த சிங்கப்பெண் அப்படின்னு புதுசாக இப்போ விஜய் இது பண்ணியிருக்காரு. இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், நான் இப்போ ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனாக நான் வேலை பார்த்துருக்கேன். இப்போ ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸு, இப்போ வந்துட்டு டவுரி ஹராஸ்மெண்ட்டு, டவுரி டெத்து, இப்போ வந்துட்டு இந்த போக்சோல வந்துட்டு இந்த இளம் பிள்ளைகள் வந்துட்டு அவங்கள அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். சிங்கப்பெண் அதிரடிப்படை சிறப்பு காவல் படையை வந்து இதுல என்ன ஒர்க்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆல்ரெடி ப்ராஸ்டியூஷன் பிடிக்கிறதுக்கு அது ஒரு விங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே இருக்குது, ஆல்ரெடி இருக்குது எல்லாமே. இப்ப சிறப்பு காவல் படையில என்ன நேச்சர் ஆஃப் டியூட்டின்னு எனக்கு தெரிய போறதில்ல. ஆனா என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன், 1985 நாங்க வந்துட்டு பாம்பேல போய் ரெட் லைட் ஏரியால பெண்கள் அந்த ப்ராஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய பெண்களை பிடிச்சிட்டு வந்தோம். இங்க ஒரு 800 பேர் வந்துட்டு கொண்டாந்தோம். நம்ம புழல் ஜெயில் அப்ப தொடங்கல, அப்ப அந்த காம்பவுண்ட் வால் தான் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ள போட்டோம். அதுக்குள்ள போட்டு அந்த பெண்கள் வந்துட்டு அப்படி ஒரு நாத்தம், அவங்க 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 மேல அப்படி ஒரு நாத்தம், உடம்பெல்லாம் வந்துட்டு சித்திரவதை, புண்ணு, சூடு வச்ச காயங்கள். அதுக்கு என்னன்னா இங்க இருந்து அழகா கடத்துறானுங்க. எப்படின்னா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து அவங்கள வந்துட்டு பாம்பேக்கு கொடுத்துட்றானுங்க, பாம்பேக்கு அனுப்பிடுறானுங்க, கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறானுங்க. அதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆசை காட்டி அவங்கள தாலிக்கு, அதாவது கல்யாணம் பண்றேன், அதாவது நான் உன்னை மனைவியை எடுத்து திருமணம் செய்யறேன்னு சொல்லிட்டு திருமணம் மஞ்ச கயிறு அதாவது கட்டிட்டு அப்படியே இன்னொருத்தனுக்கு வித்துறது. அவன் அப்படியே வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். அதே மாதிரி குழந்தைகள். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இப்போ போதை தடுப்பு பிரிவு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். போதை மருந்து வந்துட்டு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும், ஒன்ஸ் யூஸ் தான் அது. இப்போ கஞ்சா அடிச்சாலும் இல்ல சாராயம் குடிச்சாலும் ஒன்ஸ் யூஸ். ஆனா பெண்களை வந்து ட்ரேட் பண்றாங்கல்ல, ஃபிளஷ் ட்ரேடு, அது திரும்ப 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 திரும்ப. ஏன்னா ஒரு குழந்தையோ ஒரு வாலிப பெண்களோ அவ வயசாற வரையும் அவங்களுக்கு சம்பாதிக்கணும். இப்போ அந்த ரெட் லைட் ஏரியால ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் அட்டன் பண்ணணும், இல்லாட்டா அடி, சூடு வைக்கிறது, கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி, இல்லாட்டா அடிக்கிறது. அந்த மாதிரி வந்துட்டு அவங்கள வந்துட்டு அந்த ரெட் லைட் ஏரியால நாங்க மீட்டு கொண்டாந்து அவங்களுக்கு பாவம் அவங்களை கொண்டே வீட்டுல தேடி கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு வீடும் மறந்துடுது, எங்க இருக்குன்னு தெரியல சிலவங்களுக்கு. வருஷக்கணக்கா இருக்கிறாங்க சின்ன பிள்ளைல. அப்போ போகும்போது ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுல. பிறகு கொஞ்சம் பேர் ஏத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் பேரை மயிலாப்பூர் இந்த விஜிலன்ஸ் ஹோம்ல தான் கொண்டாந்து விட்டோம் அந்த பெண்களை. அப்போ இங்க இருந்து கடத்துறாங்கல்ல, விஜிலன்ஸ் இருக்கணும். ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்டு எப்படி கொண்டு போறாங்க. இன்னைக்கு வந்துட்டு பாலியல் வன்புணர்வுனா டைரக்டா அது பண்ணிடுறானுங்க. பாலியல் வன்புணர்ச்சின்னா டைரக்டா அபியூஸ் பண்றானுங்க பெண்களை. ஆனா இன்னைக்கு அதிகமா பெண்களை லவ்ங்கிற ஒரு விஷயத்துல லவ் பண்ணிட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு ஓடிடுறானுங்க. அப்படிதான் இப்ப ஏமாத்துறானுங்க பெண்களை. பெண்களை வந்துட்டு நான் விரும்புறேன், நான் திருமணம் செய்யறேன் அப்படின்னு சொல்றோம், அப்புறம் விட்டுடுறானுங்க, இல்லாட்டா வித்துடுறானுங்க. இல்ல அவங்களை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு அவங்கள வச்சு ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறது, அந்த மாதிரி பண்றானுங்க. அதையெல்லாம் கண்காணிக்கணும். ஏன்னா இப்ப சிஎம் போட்டிருக்க அந்த ஸ்கீம், அந்த சிறப்பு படை, இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா வெளி ஊர்களுக்கு, வெளிநாட்டுக்கு இவங்க வந்துட்டு கடத்திட்டு போயிட்டு ப்ராஸ்டியூஷனுக்கு வந்துட்டு வித்துடுறாங்க குழந்தைங்களையும் பெண்களையும். அதை தடுக்கணும் ஃபர்ஸ்ட். இங்கே இருக்கக்கூடியவங்க இங்கேயே வந்து நம்ம விஜிலா இருக்கிறோம், நம்ம இங்கேயே பெண்களுக்கு எதுவும் வராம பாத்துக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளேன்னா, இந்த தமிழ்நாட்டுல இருந்து பெண்களை கடத்திட்டு போயிட்டு வெளி மாநிலங்கள்ல அபியூஸ் பண்றாங்க. அது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஈவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் அங்க அபியூஸ் பண்றாங்க பெண்கள்னா. அதையும் வந்து சிஎம் வந்து தடுக்கணும். ஏன்னா இது வந்து அவர் அந்த ஸ்லிப்பர் செல் சொல்வார்ல, அதே மாதிரிதான். அந்த கேங்கை கண்டுபிடிக்கவே முடியாது, எங்க யார்கிட்ட மாத்தி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. முக்கால்வாசி நாமக்கல், திருப்பூர், அந்த ஈரோடு, சேலம் இந்த சைட்ல இருந்து தான் பெண்கள் பாவம் இன்னசென்ட்டா வீட்டு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள கடத்திட்டு போயிட்டுறது. இதெல்லாம் சிஎம் வந்து கவனிக்கணும் மனசுல வச்சு. ஏன்னா நம்ம பெண்களை கொண்டு போயிட்டு வெளியில வித்துடுறாங்க, அதையும் தடுக்கணும். ஏன்னா அது என்னோட அனுபவம். மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. 2 கட்சிகளும் வேண்டான்னு சொல்லி இப்போ விஜய் வந்திருக்காரு. இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க.
அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் எம்எல்ஏவாக வந்திருக்கவங்களுக்கும் ஒரு சில பேரை தவிர, ஏன்னா வேறு கட்சியிலேருந்து இங்கே வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் ஒரு சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸு, பெரும்பாலானவர்கள் ஃபஸ்ட் டைமர்ஸு. ஈவன் சீஃப் மினிஸ்டருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு முன் அனுபவம் இல்லை. அவரை மேபி ஆஃபீஸர்ஸ் கைட் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல இருக்கு? இல்லை, நான் 2 வீடியோ பார்த்தேன். இப்போ எம்எல்ஏஸ் 2 பேர். அதை ஒருத்தர் வந்துட்டு அது அது பழைய வீடியோவா இப்பன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் வந்துட்டு ஒரு மது பாட்டில வச்சுட்டு ஆட்டம் போடுறாரு, தஞ்சாவூர். இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு அருவாளை அந்த வாழை வச்சு வெட்டுறாரு, வாழை வச்சு பெரிய நீண்ட ஒரு கத்தியை வச்சு நார்த் மெட்ராஸ்ல அந்த எம்எல்ஏ வெட்டுறாரு. அப்போ சிஎம் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய மக்கள் வந்துட்டு உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஒரு எம்எல்ஏ நீங்க வந்துட்டு நீங்க இப்படி வாழை வச்சு வெட்டுனா அப்போ உங்களை பார்த்துட்டு இன்னும் ரவுடிஸ் எல்லாம், இன்னும் சின்ன பிள்ளைங்கலாம் கெட்டு போக மாட்டாங்களா? அதே மாதிரி நீங்க இப்ப டாஸ்மாக் வந்துட்டு நீங்க வந்து ஒரு மது பாட்டில தலையில வச்சுட்டு ஆடினா, ஓஹோ நம்ம சந்தோஷத்தை அப்படிதான் வந்துட்டு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி கொண்டாடினா, அது வந்துட்டு எப்படி வந்து மித்தவங்களை வந்து டாஸ்மாக வந்துட்டு நீங்க மூடுறீங்க, இல்ல மது குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தும்? இளைஞர்கள் உங்களை பார்த்து கெட மாட்டாங்களா? அது சிஎம் வந்துட்டு நல்லா சொன்னாரு. அதாவது பவர் சென்டர் நான் தான், இந்த ஆட்டம் ஆடாதீங்க, ஆட்டம் ஆடுறதெல்லாம் நிறுத்திக்கோங்கன்னு சொன்னாரு. அது உண்மை. என்னன்னா தெரியும், உங்களை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப நீங்க ஃபேனா இருந்திருப்பீங்க, நீங்க அவருடைய பேனருக்கு பால் ஊத்திருப்பீங்க, அன்னைக்கு ஒரே விசில் அடிச்சிருப்பீங்க, அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி விசில் அடிச்சாங்க குஞ்சி அப்படி இப்படின்னு பேசின மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க எம்எல்ஏ நாட்டுல வந்துட்டு சட்டத்தை மக்கள் ஓட்டு போட்டு உங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க பாத்தீங்களா? உங்களை 10 பேர் கையெடுத்து கும்பிடுற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. அதை அப்படியே காப்பாத்திக்கணும். நீங்க அதை காப்பாத்திட்டு அந்த மக்கள் கொடுத்த வேலை, நம்ம வந்துட்டு we are the கவர்மெண்ட் சர்வெண்ட், மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்துட்டு பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவுன்சிலர் ஒரு மண்ணை கல்ல கொட்டினாலும் ஒரு 2 லட்சம் கொடுங்குறான், டிமாண்ட் பண்றான் மக்கள்கிட்ட. அது மாதிரி அவர் என்ன சொன்னாரு, நானும் பணம் வாங்க மாட்டேன், நானும் கவர்மெண்ட் பைசா ஒன்னும் தொட மாட்டேன், உங்களையும் தொட விட மாட்டேன்னு சொன்னார். 2 சொன்னாரு உங்களுக்கு அந்த எம்எல்ஏஸ்க்கு. என்னது, ஆட்டம் ஆடாதீங்க. ஏன்னு சொன்னா இது உங்களால கிடைச்சது கிடையாது இந்த வெற்றி, அது விஜய் சாரால கிடைச்ச வெற்றி. விஜய் சார் எப்படி இருக்காரோ, கரூர்ல அந்த 41 பேர் இறந்த உடனே என்ன பண்ணாரு அவரு, 20 லட்சம் கொடுத்துட்டு எல்லாரோட காலில் விழுந்து கும்பிட்டார் இல்லைங்களா? இன்னைக்கு வைகோ சார் வீட்டுக்கு போறாரு, ஒரு அம்மா எடுத்து இப்படி அவங்க முத்தம் கொடுக்குறாங்க, அவரை அந்த அப்படி பண்ணி நெட்டி முறிக்கிறாங்க, அதுக்கு இவர் பதிலுக்கு முறிக்கிறாரு. ஏன்னா நீ ஒன்னாலதான் நான் இங்க நிக்கிறேன். அவர் சிஎம்னு அப்ப பாக்கல. ஈவன் அவங்க மோடி சார் கூட அப்படிதான், நம்ம பிரைம் மினிஸ்டர், நம்ம அந்த வயதானவர்கள் காலில் விழுந்தா இவரு காலில் விழுந்துருவார். அதான் பண்றாரு இப்ப விஜய் சாரும். அப்படி இருக்கும்போது அங்க போயிட்டு மக்கள்கிட்ட நான் எம்எல்ஏ ஆயிட்டேன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றது, பெரிய அதிகாரம் பண்றது, மதிக்காம இருக்கிறதுல, அதே மாதிரி போன் வந்தா மதிக்காம இருக்கிறதுல முதல் ஆளா நீங்க தான் போய் நிக்கணும். மக்களுக்கு ஒவ்வொரு ஓட்டும் அவ்வளவு ப்ரீஷியஸ். இது பணக்காரன், ஏழை, பெண்ணு, ஆணு, பிச்சைக்காரன் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஓட்டும், ஒரு ஓட்டுல தான் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு திருப்பத்தூர்ல. அவ்வளவு ப்ரீஷியஸ். மக்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு, அந்த வாக்குக்கு ஏற்ப சின்னவங்க, பெரியவங்க, பெண்கள், ஆண்கள் எதுவும் வித்தியாசம் பார்க்காம அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்க போயிட்டு, அவர் சொன்னார்ல, அதாவது ஒரு பாதுகாவலரா இருந்து நீங்க போயிட்டு மக்களுக்கு பணி செய்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஆட்சி நிரந்தரமா இருக்கும். என்னன்னா இப்ப மேற்கு வங்கத்துல வந்துட்டு ஒருத்தர் 35 வருஷம் ஆட்சி செய்தார், ஒரு கம்யூனிஸ்ட் சிஎம். அதே மாதிரி விஜய் சார் இன்னைக்கு அவர் உறுதிமொழி எடுத்து உங்களை எல்லாமே சொல்லிட்டார், மக்களுக்கு என்ன செய்ய போறேன், எம்எல்ஏஸ் எப்படி இருக்கணும், நான் வந்துட்டு நான் அதுக்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரை மாதிரியே அவரை வந்து ரோல் மாடலா எடுத்துட்டு நம்ம சிஎம் எப்படி மக்களை மதிக்கிறாரு, நம்ம சிஎம் எப்படி ஹானஸ்டா இருக்காரு, நம்ம இந்த மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு நீங்க பண்ணுனீங்கன்னா நிச்சயமா சிஎம்க்கு நல்ல பேரு, இந்த வாக்களித்து உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நல்ல பேர். ஏன்னா இல்லாட்டா எதிர்கட்சி பாருங்க, தகுதியே இல்லாதவனை நீங்க தேர்ந்தெடுத்து என்ன நடக்குது பாருங்க. எங்களை நீங்க தூக்கி போட்டீங்க, ஆனா இன்னைக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு இன்னைக்கு இந்த நாடு எப்படி இருக்குன்னு நிச்சயமா எதிர்கட்சி மக்களை தானா, மக்களுடைய அந்த அவங்க போட்ட ஓட்டை வந்துட்டு அவங்க வந்து அவமதிச்சிருவாங்க. அதனால வேண்டாம். அதனால எம்எல்ஏஸ்லாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தெரிஞ்சு செய்தா 2 அடி, தெரியாம செய்தா 1 அடி.
சட்டம் நீ தெரிஞ்சிருக்கிற, நீ சட்டத்தை ஏற்றவர், நீ செய்தா உனக்கு 2 தண்டனை. நீ எம்எல்ஏ பதவி இழப்ப, நீ ஜெயிலுக்கு போவ. ஏன்னா இது முன்னாடி நடந்திருக்கு. ஈவன் சிஎம் கூட ஜெயில புடிச்சு போட்டதுதான் நம்மளுடைய சட்டம். அதனால தெரிஞ்சு செய்தா 2 அடி. நீ சட்டம் தெரிஞ்சு நீ தவறு செய்தா உன் எம்எல்ஏ பதவி இழப்ப, அதே மாதிரி ஜெயில் தண்டனை வரும். ஆனா தெரியாம சட்டமே தெரியாத ஒருத்தன் தப்பு செய்தா அவனுக்கு ஜெயில் தண்டனை மட்டும்தான் உண்டு. அதனால எம்எல்ஏஸ்க்கும் இல்ல மினிஸ்டர்ஸ் எல்லாருமே யாரோட ஃபாலோயர்னா நீங்க உங்க சிஎம்மோட ஃபாலோயர். இன்னைக்கு விஜய் சாருங்கிற ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டாங்க மக்கள். ஆனா விஜய் சாரு அவர் சொன்னது எல்லாமே மக்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. எதிர்பார்க்காத அந்த ஸ்பீச் வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி எல்லாரும் அவரை மாதிரியே நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா மக்களுக்கு நீங்க நல்லாட்சி கொடுப்பீங்க. எங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கும். அதனால இங்க வந்து இந்த ஸ்டூடியோக்கு வந்து இன்னைக்கு பல கேள்விகள் நீங்க கேட்டீங்க. இது மக்களுக்காக நம்ம பேசுறோம். இந்த மக்கள் வந்து நன்மை அடையணும், மக்களுக்கு வந்துட்டு போய் சேரணும். அல்டிமேட்லி மக்கள் தான் நமக்கு வந்து எஜமானர்கள். அவர்களுக்காக தான் நம்ம பேசுறோம். யார் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனா மக்களுக்கு எதிர்ப்பா யார் தப்பு செய்தாலும் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சமூக அக்கறையோடு பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கோம். பல விஷயங்களை இதை ஆளும் தரப்பும் இதை கவனிக்கும் அப்படின்னு நம்புறோம். அவங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு எச்சரிக்கையோடு எடுத்துக்கிட்டு அதையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.